பாதத்தை தாஸ்திகமா வணங்குகிறேன். இங்கிருந்து ஏக விடுங்களம்மா. ஏக விட ஏக போகாம கூடி இருவரும் மாமா என் மோகத்தை தீர்த்து விட்டு செல்ல வேண்டும். மோடி செய்யாது அடி மோடி செய்யாதே என் மோன் முன்னாடி இல்லாதே சீச்சி நான் எங்கே செல்கின்றேன் தெரியுமா? ஈசலை காண வேண்டும் என்று மலை தேடி செல்கின்றேன். கைலாகிற மலை தேடி செல்கின்றேன். மலை தேடி செல்கின்றீர்களா? என் நேரத்தில் தகாத வார்த்தை பேசுகிறேன். மலை தேடி மலை தேடி போறேன். மலை தேடி போறவரே, மலை தேடி போறவரே, அங்க கைலகிரி போனா ஒரே மலை தான் இருக்குது. அங்க ஒரே கால்ல தான் நிக்கணும். தப்பி தவறி கீழே விழுந்தா உயிர் போயிடும். இங்க 2 மலை இருக்குது. அவரு தாராளமா நிக்கட்டும். தவறி விழுந்தா கூட கீழே ஒரு கொலை இருக்குது. கொலத்தில் தான் விழுவாது. அதனால உயிர் போவாது. வர சொல்லியா? மலை அடிச்சுட்டு அவள் தான் வார்த்தை தகாத வண்ணம் ஆடுகின்றாள் என்றால் அவள் பேச்சை கேட்டு வருகின்றாயே. ஒரு முத்த முத்து கிளம்ப என்னை எங்கே வர சொன்னாய்? அனுப்புல தேடி எதை நோக்கி வர சொல்ற? கோபம் வந்து விடுவோம், சொல்வதை கேள், ஓடி விடு. சாமியாரே, இங்க பாத்தறியா? என்ன? என்னுடைய கையழகும் கையழகும் என்னுடைய அது இது 2 பார்த்துமா என்னாலும் நான் காலழகு பார்க்க சொல்லியா? எப்படி இருக்கு பாரியா? எவ்வளோ சோப்பாக பாரியா? எவ்வளோ சோப்பா பாரியா? அதை பார்த்து வேணும் சொல்கின்றாயா? என் பிள்ளை பார்த்தா வெட்டி விடுவேன். வெட்டி விடியா? வெட்டி விடுவேன்.
கால் அழகும் பிடிக்கல ஐயா அவர் சொல்றாரு வால் அழகு அதுவும் வேணாம் என் மடி அழகை பார்க்க சொல்லி அப்படியே மயங்கிறாரா பார்க்கலாம் வந்து ஒரே ஒரு சேர்ந்து விட்டு பாத்துட்டு போயிட்டான் ஐயா அவர் வந்து குளிச்சிட்டு போனாரு சுத்த தண்ணி வச்சு விடுறேன் கை கால அமைக்க விடுறேன் அவர் எல்லா சௌகரியம் செஞ்சு விடுறேன் வந்து என்ன சேர்ந்துட்டு போக சொல்லு மாமா மாமா சொல்ல வெட்டிடுவேன் எங்க மாமா வெட்டி வர ஒண்ணு மாமா அவரு வெட்டணும் மாமா வெட்டி வர குறுக்கு வெட்டினா எதுக்கும் உதவாது போயிடும் சரி நெருக்க வெட்டினா ஆமா குறுக்கு வெட்ட சொல்லு அவரு மேல நான் ஏத்துக்கிட்டோம் நான் ஏத்துக்கிட்டோம் அரகரா மாமா மாமா இங்க பாரு மாமா வெட்டி மாமா வா மாமா மாமா வா மாமா வெட்டி சாப்பிடு வெட்டி மாமா ஏத்து மாமா என்னப்பா பாபா வீண் வாதம் வேண்டாம் வீண் பேச்சு வேண்டாம் ஜெயா வீண் வார்த்தைகள் வேண்டாம் இவர்கிட்ட பணிந்து பேசுறேன் ஆகாது நினைக்கிறேன் டென்ஷன் ஆகுது உன்ன கொண்டாரு மச்சான் நானே அவுத்துறேன் நான் அவுத்துறேன் உள்ள போய் அவுத்துறேன்ற அவங்க கம்மி உள்ள போய் அவுத்துறேன் இவர்கிட்ட பொறுமையா பேசுறேன் வேலை ஆகல அதனால மெட்டி பாக்கலாம் மெட்டி பாரு மெட்டி மூத்தட்டாலோ காபாதி தீர்க்க வேண்டும் ஆமா தவமோடு கேதே கையலா தவமணிக்கெல்லாம் பெண்கள் மீது ஆசை வரக்கூடாது கர்மம் வராது அதனால் நான மோனம் என்று விளக்குறியே இடத்துல பேசாமல் ஓடிவிடு பாருப்படியே இவரு முனிப்புங்க வர சொல்றாரு இதை தவிர்த்து வேற யார் யாரெல்லாம் இருக்கின்ற முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிப்பவர் இருந்தார் அவரே ஒரு பெண்ணை சேர்ந்து ஒரு மகளை பெற்றார் அவரோட பேரு தாவும் முனிவர் நீ எந்த காலத்துல இருக்கிற இப்ப சாமியார் போய் பாரு சம பேருக்குதான் சாமியாரு அவங்க பண்ணாத வேலையே கிடையாது அதான் நீயே சொல்ற அது இப்ப சாமியார் நீயே சொல்றல நான் இப்ப சாமியார் நான் அப்ப சாமியார் சம ஒரே முத்தான குதிரை போய் உலகத்திலே எப்படி இருக்கட்டும் நீ யார் பிறந்தே எந்த தெய்வத்தை நாடி செல்கிறாயோ அந்த பாவத்தோடயே நான் போறேன்
சொல்கிறது. தேங்காய் மீது ஆசை கொண்டால் ஆமா. தேங்காய் உள்ளே இருக்கும் திரவத்தை அதனால் துவைக்க முடியுமா? துவைக்க முடியாதுங்க. ஏன்? அது வச்சு உள்ள எடுத்து சொன்னாதான் அதான் உடைத்தால் மட்டுமே சுவை உள்ளே இருக்கும் திரவியமோ அல்லது பருப்போ சுவை அறிய முடியும். அதேபோல் ஆமா. இவள் நாய்க்கு சமம், நான் தேங்காய்க்கு சமம். ஆமா இவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, நான் எதற்காக வருகின்றேன்? அந்த கைலாசநாதனை தேடிக்கொண்டு வருகின்றேன். என்னிடத்தில் தகாத வார்த்தைகள் பேச வேண்டாம். ஆம். ஏனா வியாசர் சொற்படி கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். இனிமேல் கொண்டு உன்னிடத்தில் பேசுவது தகாது. நீயும் தகாத வார்த்தைகள் அடிக்கின்றாய். ஆடுகிறாய். சொல்லுறியா? தம்முடியே இது தாகாதையே நான் தகாத வார்த்தையாளர், நீ தான் தகாத பேசுகின்றாய். என்னை கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தங்க. இனிமேல் உன்னை விட்டா என் சமத்திற்கு ஆபத்து ஒரே ஒரு முத்தங்க. இந்த காட்டுவாசியை ஆமாங்க. கொண்டு விடுவேன் என்று மிரட்டினேன். கேட்டுனே. ஓடிவிட்டது. ஓடிவிட்டது. நீ தலைகடியாக அந்த தவுமுனி மேல நான் ஆசைப்பட்டுட்டேன். ஆமா அவன் என்ன சேர மாட்டேன்னு சொல்லிட்டான். சொல்லிட்டாரு. இப்ப என் வீட்டு ஆம்பியா போய் எங்கிறான் பார். அவங்க கிட்ட போய் என்ன இந்த பார் இதுவே தாலி எடுத்துக்கிறாச்சு. காலியா இருக்கலாம். ஆமா யா. அப்பதான் வாண்டி போக வரும். ரோஸ் வந்து வாசம் வந்து கண்டிக்கு போவாரு. தாலி ஏறு முதல்ல தாலி ஏறு. வேற பண்ணன்றா. தாலி எடுத்து ஜாகில கீசியோ. கீசிக்கிறேன். இவர் ஒரு தாமரை வந்தாரு. நானும் செய்தாரு. யோ நல்லா கேட்டுக்கோ. அந்த ஆள் மேல ஆசைப்பட்டேன். அவனுடைய கை ரெண்டையும் வெட்டி என் ராவிக்கு உள்ள வைக்கணும். ஆமா ரவிக்கு ரவிக்கு உள்ள தலை தலை வெட்டி என் அடிமடியில கட்டணும். சொல்லு. எதுக்கு தெரியுமா? அவன் வரமாட்டேன் தலையை ஆட்டினான் பாரு. அவன் தலையை அடிமடியில் கட்டி நான் நடக்கும்போது டங்கு 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 டங்குன்னு ஆசலா தீந்துரும் மாமா. தாலி நீ நான் தான் தாலியா இருக்குமா? சரி
இந்த சப்பையே தப்பே இல்லையா தெருவுலையா தெரியலையான்னு என் போர் தெரியுமா? போரா உன் பேரா? ஆமா உன் பேரு சொல்லு நாய்க்கண்டா அப்படியா நாய்க்கா என் போர் கட்ட பேரண்டி என் முன்னாடி பேர் கட்ட பேரண்டி கண்ட பேரண்டி நோனிக்குது 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 அடி விரிச்சாத்தா விரிச்சாத்தா நோனிக்குது நோனி கம் ஹும் அடடே ஜெயம் ஜெயம் நோனிக்குது நோனி பேருக்குது ஏய் அடி சக்கரே அடி ஏங்க பேரு ஏய் பச்சாதே நீ பேரு என் மொட்டாட்டிக்கு இவ்வளவு பேரு ஆனா என் மொட்டாட்டி விட்டுட்டு வந்து குச்சையிலே ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் ஆகி போச்சு நான் என்னன்னா நிறைய அச்சுமா குடும்பம் தெரியுமா காட்டுக்கு போய் எவனா ஓனம் வர ஆச்சுன்னு வருவாங்க காட்டுக்கு போய் ஓனம் ஆச்சுன்னு இப்ப சொன்ன பேரு சிறுத்தை இதையெல்லாம் அடித்து காலையில போட்டு மாட்டிக்கிட்டு ஏன் மொண்டாட்டியாட உத்தனம் கொண்டாடியான போய் குடுத்தனும் பெரிய மொத்த அவளையே துண்ணுவோம் எலும்பு மொத்தம் நானே சப்புவேன் எலும்பு கூட அப்படி எலும்பு துணுதான் இந்த இலையாக்கிறேன் என் மொண்டாட்டி பாத்தியா பாத்துமா ஆனா என் மொண்டாட்டி இப்ப நான் போய் பேக்கணும் ஒடுவாடு ஆகி போச்சு முன்னாடி கடை வர போய் பேக்க போறேன்னா என்ன பார்க்காதிருக்க மாட்டோம் ஐயோ போலாமா நான் கூட வருவேன் போடா ஆடி கட்ட போறடி அது ஒரு கேள்விக்குது அது மாதிரி ஏன் நின்று கூப்பிடலாமா அரே ஒப்புடியே ஏய் ஏய் பகோர் மாராடி சக்கரே அரே ராஜா அரே கிளுகுதி அரே காம்பு அரே கட்ட மாரடி ஏன் கூப்பிட்டா ஏன் கூப்பிடுறா நிப்பே மொத்த வெளிய நிக்காம வரீங்கனா உட்காராதடா ஏய் ஏன் மொண்டாட்டி காடி வேணும் ஆனா போயாயோ உன் முன்னாடி கூட எவனே பத்துங்க நான் பாதியாயோ உன் முன்னாடி கூட எவனே பத்துங்க நான் சொன்ன பாத்துங்கடா டேய் போ வரல உனக்கு ஏய் இப்ப நான் அடிப்பாடா உன் முன்னாடி கூட பத்துங்க நான் ஏய் அடி மாட்டேன் நான் பாத்து ஏய் சொல்லு பொறுப்பா சொல்லு என் பொண்டாட்டி பத்துக்கிறடா என் காடி மாமுங்கிற மாதிரி காடி மாமா சொல்லு டெய்லி ராத்திரில வந்து மது தந்தா கேடி
தண்ணி பாய் விட்டுறான். ஓ அதனால என் கேணி தண்ணி வரல. அதான் தண்ணி வந்தா பாத்துருந்தேன். நீ ஏன் என்ன ஏறினா? மது புடிங்கி சேரடி மேல பத்துக்கிறியா? ஆமா. எது மது எது சேரடி காட்டு. டேய் சேரடி இது மது. சரி கை தோங்க போடு. சேரடி கை தோங்க போறாட்ட. எது சேரடி எது மது மக்கா போடு.